அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மெக் தமிழா சேனல். நான் உங்கள் மகாராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள்லாம் வாழ்கிறதுக்கு சூரியன் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு தண்ணீரும் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம சாப்பிடாம கூட கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துடலாம், ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால தான் மழையையும் மழைப்பொழிவையும் நம்ம திருவள்ளுவர்லேருந்து இப்போ இருக்கிற புலவர்கள் வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக தங்களோட பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்ச உடனே வர மண் வாசனையை கண்டிப்பாக எல்லாருமே உணர்ந்திருப்போம். அந்த மண் வாசனை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதே சமயத்தில் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம தெரு ஓரத்தில் ஏதோ ஒரு சாக்கடை பக்கத்துலேயோ இல்லை ஒரு கறிக்கடைக்கு பக்கத்துலேயோ நடந்து போனோம்னா ஒரு கெட்ட வாடை அடிக்கிறத ஃபீல் பண்ணிருப்போம். அதுக்கு முன்னாடியும் அதே சாக்கடைக்கு பக்கத்தில் நம்ம நடந்து போயிருப்போம். ஆனாலும் மழை பெஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த சாக்கடை பக்கத்தில் போனோம்னா ரொம்பவே அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் மற்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மழைநீரை பற்றின 3 விஷயத்தை பார்த்துடலாம். இந்த மழைநீர் தான் உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்பவும் சுத்தமான இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீர். ஓகேவா? இதுக்கு நிறம் கிடையாது, குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, எந்த ஒரு வாசனையும் கிடையாது. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அடுத்ததாக நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழை பெஞ்சதும் எப்படி மண் வாசனை வருதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா எப்படி வாடை அடிக்கணுங்கிறதையும் பார்த்துடலாம். மழை பெஞ்ச உடனே மண் வாசனை வரதுக்கான காரணங்கள் மொத்தம் 3 இருக்குங்க. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா பாக்டீரியா. மண்ணுக்குள்ளே இருக்கிற ஆக்டினோமைசேட், ஸ்ட்ரெப்டோமைசேட் அப்படிங்கிற 2 பாக்டீரியா மழை தண்ணி மண்ணுக்குள்ளே பட்ட உடனே அந்த 2 பாக்டீரியாவும் சுரக்கக்கூடிய ஜியோஸ்மின் அப்படிங்கிற திரவம். அந்த ஜியோஸ்மின்கிற திரவம் காற்றில் கலந்து அது 2 மிக்ஸ் ஆகி தான் அந்த மண் வாசனை மாதிரி ஒரு வாசனை நமக்கு கொடுக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் எல்லா செடி கொடிகளாலையும் சுரக்கப்படக்கூடிய ஒரு வகையான ஆயில். அது தாவரங்கள் அதோட வேர்களில் சுரந்து அதை சுற்றி இருக்கிற அந்த ஒரு செடி இருக்குன்னா அந்த செடியை சுற்றி எவ்வளோ அந்த ஆயிலை பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு தரையில் பரப்பி வச்சுருக்கும். எதுக்காக அப்படின்னா, அந்த செடியிலேருந்து மண்ணுக்குள்ளே விழுகிற விதைகள் மறுபடியும் முளைச்சி வரக்கூடாது, அதுவும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயில் காலத்தில் எல்லா செடி கொடி மரமெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆயிலை சுரந்து வச்சுருக்கும். நம்ம முதல்ல கோடை காலத்தில் மழை பெய்யும் போது அந்த மழைத்துளி மண்ணில் பட்ட உடனே அந்த ஆயிலும் காற்றும் ஒன்றா மிக்ஸ் ஆகி அந்த வாடை நமக்கு அந்த மண் வாசனை அப்படிங்கிறது தெரியும். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, இடி மின்னல் மின்றப்ப ஓசோனில் இருக்கிற மூலக்கூறுகள்லாம் பிளவுபட்டு அது மூலியமாக வர வாசனை. இது 3 தான் மண் வாசனை வரதுக்கான முக்கியமான காரணங்கள். சரி, இப்போ கடைசி வரைக்கும் மண் வாசனை வரதுக்கு மண் காரணமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் இருந்து அந்த வாசனை வரதில்லை. ஆனால் மண்ணுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா, அதுக்கப்புறம் அந்த ஆயில் அதெல்லாம் காற்றோட மிக்ஸ் ஆகிறதுனால தான் அந்த வாசனை வருது. அதனால தான் அதை மண் வாசனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மண் வாசனை எப்போ மழை பெஞ்சாலும் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப நாள் மழை பெய்யாமல் இருந்துட்டு முதல்ல மழை பெய்யும் இல்லையா, அந்த மழைக்கு அதுக்கு அடுத்து ஒரு 2-3 மழை வரைக்கும் அந்த வாசனை வரும். அதுக்கப்புறம் ரொம்பவே வாசனை குறைஞ்சி போயிடும். ஏன்னா மண்ணில் இருக்கிற பாக்டீரியாவும் காலி ஆகிடும், அந்த செடி சுரந்து வச்சுருக்க அந்த ஆயிலும் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் ஓசோனில் இருக்கிறது மட்டும் லேசாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் மழை பேஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வெளியே ஒரு சாக்கடை ஓரத்தில் நடந்து போனோம்னா ரொம்பவே வாடை அடிக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கான முக்கியமான காரணம் காற்றோட ஈரப்பதம் அதிகமாகிறது தாங்க. அதாவது மழை பெஞ்சோம்னா காற்றோட ஈரப்பதம் அதிகமாகிடும், காற்று ஈரமாகிடும். அப்போ என்ன ஆகிடும், காற்றோட வெயிட் ரொம்பவே அதிகமாகிடும். நம்ம இப்போ வண்டியில் அதிகமாக லோடு வச்சா வண்டியோட ஸ்பீடு கம்மியாகிற மாதிரி காற்றோட வெயிட் கூடி போச்சுன்னா அது ஒரு இடத்துக்கு ஒரு இடம் நகர முடியாது. இப்போ நார்மலாக இருக்கிற டைமில் ஒரு சாக்கடை ஓரத்தில் போகிறீங்க, அப்பவும் சாக்கடையிலிருந்து அதே வாடை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் காற்று அடிக்கடிக்கு அந்த வாடை எட்ட போயிடும். இப்போ எங்கேயுமே காற்று நகர முடியாததுனால சாக்கடையில் இருக்கிற வாடை சாக்கடைக்கிட்டே இருக்கும். ஒரு கறிக்கடை பக்கத்தில் இருக்கிற நாத்தம் அங்கேயே இருக்கும். இவ்வளவு ஏன், நம்ம உடம்புல சுரக்கிற அந்த வேர்வை வாடை கூட நம்ம உடம்பு பக்கத்திலேயே தங்கிடும், வேற இடத்துக்கு பரவாது. இதனால தான் மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு சாக்கடை பக்கத்துலையோ இல்லை எங்கேயாவது போனோம்னா அங்கே இருக்கிற வாடை ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இவ்வளோதாங்க அந்த வாடை அடிக்கிறதுக்கான காரணங்கள். நாம் ஃபஸ்ட்டு பார்த்த மண் வாசனை அப்படிங்கிறது முதல் 3-4 மழைக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த வாடை அப்படிங்கிறது எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் காற்றோட ஈரப்பதம் அதிகமாகிடும், காற்று ஒரு இடத்துக்கு ஒரு இடம் நவர முடியாது. அதனால் எங்கெங்கெல்லாம் வாடை இருக்குதோ அதெல்லாம் அங்கேயே தங்கிடும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த விஷயங்கள்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ஒரு சில பேருக்காக தான் இந்த வீடியோ. இதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக்
டிஸ்லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு, இது எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாராஜா. இது உங்கள் மெக் தமிழா சேனல். நன்றி, வணக்கம்.